குமாரசாமிப்பேட்டை துர்க்கையம்மன் கோவிலில் லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் லட்சார்ச்சனை தேர் திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு துர்க்கையம்மன் கோவில் 34வது ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. விழாவை ஒட்டி மாரியம்மன் கோவில் அருகிலாமையிலிருந்து மேளத்தலங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார சேவையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் தொடர்ந்து 7 நாட்கள் காலை மற்றும் மாலை இரவு 3 காலங்களிலும் துர்க்கையம்மனுக்கு லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்கார சேவைகள் மகா தீபாரதனை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து துர்க்கையம்மனுக்கு பூர்த்தி ஹோமம் 108 சங்காபிஷேகம் காசி கங்கை தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான இன்று துர்க்கையம்மன் கோவில் தேரோட்டம் பெண்கள் மற்றும் வடம் பிடித்து இழுக்கும் தேரோட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நாளை திங்கட்கிழமை ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை துர்க்கையம்மன் திருவிழா அறங்காவலர் குழுவினர் மற்றும் செங்குந்தர் சமூகத்தினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.